வணக்கம் அன்பிற்கினிய சிறுகதை நேசர்களே. மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு நாம் நல்ல ஒரு சிறுகதையினை காண இருக்கின்றோம். இந்த சிறுகதையினுடைய பெயர் நேர்மையின் விலை என்று நாம் இதற்கு தலைப்பிடலாம். இதனை எழுதிய மகானுபாவருடைய பெயர் எனக்கு தெரியவில்லை என்றாலும் இந்த கதையினை கொண்டு சென்ற விதம் என்னை மிகவும் கவர்ந்ததனால் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விழைகிறேன். நாம் இப்பொழுது கதைக்குள் நேரடியாக செல்வோம். நேயர்களே, நேர்மையின் விலை. நாளைக்கு ஃபீஸ் கொண்டாடலன்னாக்கா டியூஷனுக்கு வர வேண்டாம்னு சார் சொல்லிட்டார்மா. 7 வயது தங்கராசு அம்மா அருக்காணியிடம் சொன்னார். அருக்காணி வருத்தத்தோடு சற்றே நிமிர்ந்து காலண்டரை பார்த்தாள். இன்றைக்கி தேதி 25, 1ஆம் தேதி வராமல் அவளால் ஒன்றும் பண்ணவும் முடியாது. வருமானத்துக்கு வேறு வழியும் கிடையாது. ஒரு 3 வீட்டில் 10 பாத்திரம்லாம் தேய்ச்சி ஏதோ அப்படி இப்படி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. 2 வீட்டில் இப்போவே அட்வான்ஸாக பாதி சம்பளம் வரைக்கும் வாங்கி முடிச்சிட்டா. 3ஆவது வீட்டில் போய் இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கா. ஆனால் அந்த எஜமா என்ன பண்ணிட்டாரு, வீட்டில் வேலைக்கு சேர்றப்போவே இந்த பாருமா, இந்த அட்வான்ஸ்லாம் எதுவும் கேட்கக்கூடாது, மாதம் முடிஞ்சோன்னே சம்பளத்தை வாங்கிட்டு போ அப்படின்னு கராராக சொல்லிட்டாரு. அதுக்கும் ஒத்துக்கிட்டு தான் அந்த இடத்துல வேலைக்கு சேர்ந்துருக்கா. அவள் வீட்டுக்காரன் ஒரு குடிகாரன். இதில் பத்தாக்குறைக்கு சான்ஸ் கிடச்சிதுன்னா அங்கங்கே கையை வச்சு ஜேப்படி திருடரும் பண்ணுறாள். இப்போது ஜெயிலில் இருக்கான். வெளியே வர்றதுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 6 மாதம் ஆகும். ஆனால் வந்தும் அவன் பெருசாக அவனும் உபயோகமாக இருக்க போகிறதில்ல. அவளுக்கும் சேர்த்து அவள் தான் செலவு பண்ணணும். ஒரே ஒரு புள்ள தங்கராசு. படிப்பில் கொஞ்சம் மக்கா இருக்கான். டியூஷன் போனாக்கா கொஞ்சம் மார்க் வாங்கிட்டு இருக்கான். அவனை டியூஷனுக்கு அனுப்பாமல் விட்டோம்னாக்கா எல்லா பாடத்துலேயும் ஃபெயில் மார்க் வாங்கிடுவான். இல்லாட்டி 40 மார்க்கை தாண்டதே கஷ்டங்கிற மாதிரி இருக்கும். நம்ம தான் கஷ்டப்பட்டு வீணாக போய் குடும்பத்தில் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரே ஒரு புள்ள, அவனாவது நல்லா படித்து உருப்படணுமேங்கிறதுக்காக அவளும் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கான். ஆனால் மாத வருமானத்தில் பாதி வீட்டு வாடகைக்கே போயிடுது. மீதியில் வீட்டு செலவை சமாளிக்கிறதுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த விலைவாசி ரொம்ப அவளை படுத்தி வைக்குது. 1ஆம் தேதி தர வேண்டிய டியூஷன் ஃபீஸ் 100 ரூபாயை 25ஆம் தேதி வரைக்கும் தராட்டினாக்கா அந்த டியூஷன் வாத்தியாரம் தான் எவ்வளோ நாளைக்கு பொறுத்துக்குவார்? பாவம், அவருக்கும் குடும்பம்னு ஒன்று இருக்குதில்ல என்று தான் அருக்காணிக்கு தோன்றியது. அவர் மேல் தப்பு சொல்ல அவளுக்கு எதுவும் தோன்றவில்லை. இந்த பாழாப்போன மனுஷன் மட்டும் ஒழுங்காக இருந்தான்னாக்கா இப்படி ஒன்றுக்கும் நான் கஷ்டப்பட வேண்டிய தேவையில்லை என்று விரக்தியுடன் வாய்விட்டு சொன்னாள். என்ன செய்வது, பெண்ணாக பிறந்து விட்டாளே. தங்கராசு இந்த கால குழந்தைகளுக்கே உரிய சுட்டித்தனத்துடன் அவளை கேட்டான். அம்மா, நான் நாளைக்கு டியூஷன் போகலாமா வேணாமா, அதை மட்டும் சொல்லு முதல்ல. அருக்காணி பெருமூச்சு விட்டாள். வேறு வழி இல்லை. அட்வான்ஸ் தர முடியாதுன்னு சொன்னேன். அந்த 3ஆவது வீட்டுக்கார எஜமானத்தான் ஏதாவது கெஞ்சி கூத்தாடி அட்வான்ஸ் ஏதாவது பணம் வாங்கி இவனை நாளைக்கு டியூஷனுக்கு அனுப்பணும் என்று மனதுக்குள் நினைத்து கொண்டாள். 2 வருடமாய் அவர் வீட்டில் வேலை பார்க்கிறாள். இந்த ஒரு தடவையாவது அவர் உபகாரம் செய்தால் நன்றாக இருக்கும். அவருடைய மனைவி கொஞ்சம் பரவாயில்லை. ஆனால் அந்த அம்மாள் இப்பொழுது ஊருக்கு போயிருக்கிறாள். இப்பொழுது போய் அந்த வீட்டில் பாத்திரம் கழுவி விட்டு வர வேண்டும். எதற்கும் பையனையும் அழைத்து கொண்டு போய் கேட்டு பார்க்கலாம் என்று அருக்காணி முடிவு செய்து அவனையும் அழைத்து கொண்டு கிளம்பினாள். போகும்பொழுதே தங்கராசு கேட்டான், ஏமா அந்த ஆள் காசு தரமாட்டேன்னு சொன்னால் என்ன பண்ணுறது? ஷோ, வாயை மூடிட்டு வாடா, போகிறப்பவே அவசகுணமாக பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த வீட்டு சொந்தக்காரர் வராந்தாவில் உட்கார்ந்து அவர் நண்பர் ஒருவரிடம் பேசி கொண்டிருந்தார். அவள் தங்கராசுவை கூட்டி வந்ததை பார்த்தவுடனே அவருடைய முகம் சற்றே மாறிவிட்டது. முகம் சுளித்தார். ஏமா, உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொல்கிறது, பையன் நல்லா இங்கே கூட்டிகிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேனா இல்லையா? இல்லைங்க எஜமா, ஒரு ஓரமாக சும்மா உட்காந்துக்குவான், குறும்பெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேன் எஜமா என்று அவள் கூற வேண்டாய் வெறுப்பாய் அவர் தலையசைத்தார். மகனை வேகமாக இழுத்து கொண்டு வீட்டுக்குள்ளே சென்று அவனை ஒரு இடத்தில் தரையில் உட்கார வைத்தாள். சமையல் அறையில் இருந்த பாத்திரங்களை கழுவ ஆரம்பித்தாள். சிறிது நேரத்தில் 2 காஃபி டம்ளர்களை கழுவ போட அந்த வீட்டுக்காரர் உள்ளே வந்தார். தனியாக பேச கிடைத்த அந்த சந்தர்ப்பத்தில் மெல்ல கேட்டாள் கெஞ்சலுடன் அருக்காணி, எஜமா, ஒரு சின்ன உதவி செய்யணும். என்ன? அட்வான்ஸாக ஒரு 100 ரூபா கொடுத்தீங்கன்னா உதவியாக இருக்கும் சாமி. பையனுக்கு டியூஷன் ஃபீஸ் கட்ட வேண்டியிருக்கு. ஆமாம், உன் பையன் அப்படியே படித்து கலெக்டராக போகிறான், டியூஷன் ஃபீஸ் கேட்குறியாக்கும்.
நான் தான் உங்ககிட்ட முதல்ல சொல்லியிருக்கேன்ல, இந்த அட்வான்ஸ்னு எதுவும் கேட்கக்கூடாதுன்னு நான் முன்னாடியே கண்டித்து சொல்லியிருக்கேன், தெரியுதா? அவர் நிற்காமல் சப்தமாக சொல்லிக்கொண்டே போய்விட்டார். அருக்காணிக்கு அவர் பேசியது மிகவும் வேதனையாக இருந்தது. பெரிய பங்களாவில் வசிக்கிற அந்த மனிதருக்கு மனம் சிறுத்திருக்கிறது என்று நினைத்து கொண்டாள். ஆனால் அவரிடம் ஒன்றும் சொல்லாமல் பாத்திரங்களை கழுவி முடித்தால் மகனை அழைத்து கொண்டு அவரிடம் சொல்லிவிட்டு கிளம்பினாள். போகின்ற வழியில் அவள் கண்களை துடைத்து கொண்டபோது தங்கராசு மெல்ல கேட்டான், அம்மா அம்மா அழுவுறியாம்மா? இல்லைடா, கண்ணில் தூசி விழுந்துருச்சு. நீ எதுக்குமா கவலைப்படுற? இந்த பத்தியா என்று தங்கராசு ஒரு 100 ரூபாய் தாள் ஒன்றை அவரிடம் காண்பித்தான். அருக்காணி திகைப்புடன் அந்த பணத்தை வாங்கி கொண்டே கேட்டாள், டே இது இது எங்கடா கிடச்சிது? ஏம்மா, அந்த வீட்டில் கீழே கிடந்துச்சுமா. அந்த ஆளுக்கு தெரியாமல் நான் சத்தமிடாமல் எடுத்து ஜோபில் போட்டுக்கிட்டேன். அருக்காணி அந்த இடத்திலேயே மகனுடைய முதுகில் மாறி 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 அடித்தாள். என்னடா அது திருட்டு பழக்கம்? அது எப்போ இருந்து ஆரம்பிச்சது உனக்கு? அப்போ புத்தி அப்படியே வந்திருக்கு ராஸ்கல். ஏழையாக இருந்தாலும் கௌரவமாக பிழைக்கணும்னு தானடா நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன். என்ன காரியம் பண்ணி வச்சுருக்க நீ? நமக்குன்னு ஏழையாக இருந்தாலும் நேர்மை இருக்கிறோம்டா. அப்படியே திரும்பி மகனை தரதரவனை இழுத்துக்கொண்டு அந்த வீட்டுக்கு திரும்ப சென்றாள். அருக்காணி அங்கே சென்ற பொழுதும் கூட அந்த வீட்டுக்காரர் அந்த நண்பரிடம் பேசிக்கொண்டு தான் இருந்தார். அவளை பார்த்தவுடன் எரிச்சலுடன் கேட்டார், என்னம்மா? என் மகன் மன்னிக்கணுங்க ஐயா, தெரியாமல் ஒரு தப்பு பண்ணிட்டான் எஜமா. இந்த உங்கள் வீட்டுக்கு அந்த அறையில் வந்து பீரோவுக்கு கிட்ட பக்கத்தாப்பில் அந்த ரூபா கீழே கிடந்திருக்கு. இவன் அந்த 100 ரூபாயை எடுத்து வச்சுட்டு வந்துட்டான். அதை திரும்பி கொடுத்துட்டு போகலான்னு தான் வந்தங்கய்யா, இந்தாங்கய்யா என்று அவள் அந்த 100 ரூபாயை அவரிடம் நீட்டினாள். அவர் தங்கராசுவை சுட்டு எரிக்கிற மாதிரி பார்த்து கொண்டே 100 ரூபாய் தாளை வாங்கினார். உன் புருஷன் பிக் பாக்கெட்டு, அதனால் வேலையில் சேர்த்துக்க வேண்டாம்னு அன்னைக்கே பல பேர் சொன்னாங்க. இன்னைக்கு உன் பையன் அதையே வந்து செஞ்சுருக்கான் இல்லையா? திருட்டு பயலோட புள்ள அப்புறம் திருடனாக தானே இருப்பான். அந்த வார்த்தைகள் சுட்டெரிக்க துடித்து போய்விட்டாள் அருக்காணி. ஐயா ஐயா அப்படிலாம் சொல்லாதீங்கய்யா. அதுவும் அவர் முன்பின் தெரியாத ஒரு மனிதர் முனிப்படி அவமானப்படுத்துகிறாரே என்ற அழுகை அவளால் கட்டுப்படுத்த முடியவில்லை. என்ன எஜமா அப்படி சொல்லிட்டீங்க? குழந்தை ஏதோ தெரியாத்தனமாக செஞ்சதை இப்படி சொல்கிறீங்களே எஜமா. அதான் நான் அவனுக்கு புத்தி சொல்லி நான் உங்ககிட்ட பணத்தை நேர்மையாக திருப்பி கொண்டாந்து கொடுத்துட்டேன் இல்லைங்களா? அவர் தன் நண்பர் முன்னிலையில் அவள் அப்படி கேட்டதை கௌரவ குறைவாக நினைத்தார். அப்பொழுதும் கோபம் குறையாமல் சொன்னார், நீயா கொண்டு வந்து தந்திருக்கலன்னாக்கா உன் வீட்டுக்கு நேரம் போலீஸ் வந்திருக்கும். திருட்டுத்தனம் செய்யலாமா? அதை நான் வந்து எதுவும் சொல்லக்கூடாதான். இப்படிப்பட்ட ஆள் வந்து வேலைக்கு வேணாம். நாளையிலேருந்து நீ வேலைக்கு வர வேணாம், தெரியுதா? போ. அருக்காணி அப்படியே கூனி குறுகி போய்விட்டாள். என்ன மனிதர் இவர்! ஆனால் ஒரு வீடு இல்லை என்றால் வேலைக்கு 1000 வீடு என்று எண்ணியவளாக சொன்னாள். சரிங்க எஜமா, நாளையிலேருந்து நான் வேலைக்கு வரலை. இந்த 25 நாள் செஞ்ச வேலைக்கு ஏதாவது சம்பளம் கொடுத்துருங்க, நான் போயிடுறேன். வேலைக்கு வரக்கூடாது என்று சொன்னதை கேட்டு அவள் அதிர்ந்து போய் கெஞ்சி கூத்தாடுவாள் என்று நினைத்த அவருக்கு அவள் அதை ஏற்று செய்த வேலைக்கு கூலி கொடுங்கள் என்று சம்பளம் கேட்டது அவருடைய கோபத்தை சற்றே அதிகப்படுத்தி விட்டது. காசு வேணுமா உனக்கு? முதல்ல என் வீட்டில் என்னென்ன ஜாமான்லாம் காணா போயிருக்குன்னு முதல்ல நான் கண்டுபிடிச்சி கணக்கு போட்டு பார்க்காம உனக்கு ஒரு நயா பைசா கூட தரமாட்டேன், தெரியுதா என்றார். மனசாட்சி இல்லாமல் பேசும் அந்த மனிதரை கண்கலங்க பார்த்தாள் அருக்காணி. அவர் அவளை ஒரு புழுவை பார்ப்பது போல் பார்த்தார். பக்கத்தில் இதையெல்லாம் பார்த்தபடி உட்கார்ந்திருந்த அவரது நண்பரை நியாயம் கேட்கும் பாவனையில் பார்த்தாள் அருக்காணி. ஆனால் அவரோ ஆழ்ந்த யோசனையுடன் வேறு எங்கோ பார்த்து கொண்டிருந்தார். ஏழைக்கு யாரும் துணை இல்லை என்ற எண்ணம் அவள் மனதில் மேலோங்கி நின்றது. ஓரிரு நிமிடங்கள் நின்றவள் அந்த இடத்தை விட்டு நகர்ந்தாள். திரும்பி வருகிற பொழுது அவள் மனதெல்லாம் ரணமாக இருந்தது. தங்கராசு இப்பொழுது அழவில்லை. அவன் முகத்தை உருரென்று வைத்திருந்தான். அவன் அவளை பார்த்த பார்வை, நீ ஒரு சரியான முட்டாள் என்று குற்றம் சாட்டுவது போல் தெரிந்தது. அவளால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவள் நேர்மைக்கு கிடைத்த மரியாதையைக் கண்டு மகன் எள்ளி நகைப்பது போல் இருந்தது. மனம் வலித்தது. சிறிது தூரம் அவர்கள் போயிருப்பார்கள். அவர்கள் அருகிலே ஒரு கார் வேகமாக வந்தது. சரக்கென பிரேக் அடித்து நின்றது. பயத்துடன் திடுக்கிட்டு அருக்காணி பார்த்தாள். அந்த வீட்டுக்காரரின் நண்பர் காரிலிருந்து இறங்கினார். அவரை பார்க்கவே அவளுக்கு அவமானமாக இருந்தது. தலையை குனிந்து கொண்டு நின்று கொண்டாள்.
அவர் ஒன்றும் சொல்லாமல் தன்னுடைய விசிட்டிங் கார்டை நீட்டினார். அம்மா, பக்கத்து ரோட்டில் ஒரு புதுசாக ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஒன்று வந்திருக்கு இல்லையா, அது என்னோட தான்ம்மா. அங்கே போய் இந்த கார்டை கொண்டு போய் காமிங்க. நாளைக்கு காலையில் போய் காமிங்க. நான் கொடுத்தேன்னு சொல்லுங்கள். உனக்கு நல்ல சம்பளத்தில் நல்ல ஒரு வேலை போட்டு கொடுப்பாங்க. நான் ஃபோன் பண்ணி சொல்லி வைக்கிறேன். அவளால் தன் காதுகளை நம்ப முடியவில்லை. அந்த கார்டை கையில் வாங்கியபடியே அவரை திகைப்புடன் பார்த்தாள். அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் 3 மாடி கட்டிடம். 500 பேருக்கு மேல் வேலை செய்கிறார்கள். நல்ல சம்பளம். அந்த வழியாக போகும் பொழுதெல்லாம் அண்ணாந்து பார்த்திருக்கிறாள். அதிலெல்லாம் ஒரு வேலை கிடைக்கும் என்று அவள் கனவிலும் நினைத்து பார்த்ததில்லை. அவர் அவளை பார்த்து கனிவாக சொன்னார், அம்மா, நாணயமான ஆள்லாம் வேலைக்கு கிடைக்கிறது இந்த காலத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்குமா. ஒரு நல்ல ஆளை கண்டுபிடிக்கிறதுக்கு 10 பேரை நான் வேலைக்கு சேர்க்க வேண்டியிருக்கு. பல ஊரில் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால எனக்கு இந்த இதில் நிறைய அனுபவம் இருக்குது. பணத்தேவை இருக்கிறப்ப கூட அது எடுத்தது மகன்னு கூட பார்க்காம அந்த பணத்தோட நீ நேர்மையோடு திரும்பி வந்த பற்றியா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுமா. உன்ன மாதிரி ஒரு நாணயமான ஒரு வேலையால் கிடைக்கணும்னா 1000ல் ஒருத்தர் கூட தேர்றது கஷ்டம். நாளைக்கு நீ கண்டிப்பாக வாமா என்று சொன்னவர் சட்டைப்பையிலிருந்து சில 100 ரூபாய்களை எடுத்து அவள் கையிலே திணித்தார். ஏதோ அவசர தேவைன்னு சொன்னியம்மா, இதை வச்சுக்கோ. எதிர்பார்க்காமலேயே நல்ல ஒரு வேலை கிடைத்த சந்தோஷத்தை விட நேர்மைக்கு மதிப்பு இல்லை என்று தன் மகன் நினைக்க இருந்த தருணத்திலே அவர் நாணயத்துக்கு உண்டான மதிப்பை உணர்த்திவிட்டு போனது அவளுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை என்று எழுதி இருக்கக்கூடிய இந்த கதையை திரு சரவணன் சண்முகம் எனும் நண்பர் பகிர்ந்திருக்கிறார். அவருக்கு நன்றி கூறிக்கொள்வோம். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கிறதா நண்பர்களே? மீண்டும் நல்லதொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வெல்க தமிழ், வாழ்க வளமுடன்.